வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 தனுசு ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களோட ராசியை பார்த்துட்டு இருந்தார். இப்போது 8ஆம் இடத்துக்கு குரு மாறுறார். 8ஆம் இடத்துக்கு உச்சம் என்ற நிலையில் வருவார். பொதுவாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 6, 8, 12 இந்த மாதிரியான இடங்களில் குரு பகவான் வரும்போது பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அதனால் உங்களுக்கு நிறைய கடன் தொல்லை, எதிரிகள் தொல்லை, நோய்களால் தொல்லை, பல பேர் உங்களை ரொம்பவே கேவலமாக பேசுனது, இது மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் ரொம்பவே அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இப்போ 8ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. உங்களுக்கு மறைமுகமான தன லாபங்கள் கிடைக்கும், மறைமுகமான வெற்றிகள் கிடைக்கும். எதிரிகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி, எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாகிறது, இந்த மாதிரியான நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. 8ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உச்சம் என்ற நிலையிலிருந்து உங்களோட ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்தை பார்க்கறனால பல பேர் பார்த்திங்கன்னா பயணங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பல பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரியான பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதாவது பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குங்க. அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்புக்கு ஏற்றாற் போல் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2 வீலரில் பயணம் பண்ணுறது, 4 வீலரில் பயணம் பண்ணுறது, ஃப்ளைட்டில் பயணம் பண்ணுறது, இது மாதிரி நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்குங்க. அதே போல் குடும்பம் நல்ல ஒற்றுமை அடையும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பண வரவுகள் இருக்கும். பேருக்கு தாயாரை பற்றிய கவலை இருந்திருக்கும், வீடு கட்ட முடியலன்ற கவலை இருந்திருக்கும், நல்ல வண்டி வாகனம் வாங்க முடியலன்ற கவலை இருந்திருக்கும். இது எல்லாமே மாறி நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக மாறிடுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக அது இருக்கும். கணவன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கிறது, குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கிறதுன்ட்டு பெண்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கேளை யோகம்னு ஒரு யோகம் வருதுங்க. அது என்ன அப்படின்னா, கேது பகவான் குருவோடு இணைஞ்சு டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வருவார். அதனால 1000ல் சம்பாதிச்சவங்க பார்த்திங்கன்னா லட்சத்தில் சம்பாதிப்பீங்க, லட்சத்தில் சம்பாதிச்சவங்க பார்த்திங்கன்னா கோடியில் சம்பாதிப்பீங்க. இது மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. நிறைய பேருக்கு நல்ல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல விதமாக எல்லாமே நடக்குங்க. நிறைய பேருக்கு நல்லபடியாக திருமணம் பாக்கியம் அமையும், குடும்பங்கள் ஒன்று இணையும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒத்துமை அந்யோன்யங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்குங்க. நிறைய பேர் தனுசு ராசி நேயர்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது, காதல் திருமணம் நடக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையுங்க. இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறனால நிறைய பேர் நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. கந்து வட்டியில் அதிக வட்டிக்கு வாங்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே உங்களுடைய கடன்லாம் கம்ப்ளீட்டாக அடைச்சிருவீங்க. நிறைய பேர் புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அது எல்லாமே நிறைவேறக்கூடிய தருணங்கள்லாம் கண்டிப்பாக அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நடக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் நிறைய பேருடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவு நிறைய பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் இனிமேல் கம்ப்ளீட்டாக நடக்காதுங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்களோட ஃபேமிலியில் யாராவது பெட் ரிட்டனாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது செலவு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நிலை டக்குன்னு ஆரோக்கியமாகிடும். அந்த செலவுகள்லாம் உங்களுக்கு இருக்காது. அதே போல் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரமோஷன், நல்ல இன்க்ரிமெண்ட்டு, அங்கேயே குடியுரிமை வாங்குறது, இது மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்குங்க. வேலையை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு வேலை பளு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அதாவது 4 பேர் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செய்யக்கூடிய நிலைமைகள் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. தனுசு ராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் யாராவுக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கடன் வாங்கி கொடுக்கறது, உங்களோட நகையை நீங்கள் அவங்களுக்கு அடமானத்துக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுக்கறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணமாக இருக்கட்டும், அந்த நகையாக இருக்கட்டும் உங்களுக்கு திரும்பி வராது. அதனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமையில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய நன்மையும் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே போல் உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு
ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.